ஸோ இந்த இடத்துல 4 beads add பண்ணணும். So in this place add 4 beads. ஓகே, இப்போ அடுத்ததில் 1 பேஸ் பீட், ஒரு பேஸ் பீடில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா திருப்பியும் 3 beads ஆட் பண்ணுங்கள். Now in this place again add 3 beads. Right, மூணு பீட் பண்ணி ஆட் பண்ணி இன்டர்செக்ட் பண்ணியிருக்கேன். இப்போது அடுத்தது வந்து கீழே இருக்க 2 பீடில் நம்ம அந்த ஒயரை சொருகணும். Now add the bead into 2 base beads. ஸோ இங்கே 5 இங்கே 3 இருக்குது, 3 ஆட் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட் 2 will be 5, next there 3 beads. When you add 3 more beads it becomes a 6 count. Five, 6. Again add in 1 bead. இப்போ ஒரு பீடில் ஆட் பண்ணி திருப்பி 3 ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணுறது என்னமோ 3 பீட்ஸ் தான், ஆனால் கீழே இருக்க பீட்ஸ் மட்டும் மாறும். Again 1 base bead, add 3 bead, திருப்பி 3 bead ஆட் பண்ணுங்கள். திருப்பியும் இங்கே 2 பேஸ் பீடில் ஆட் பண்ணுங்கள். Now this time again add in 2 base beads.
கீழே இருக்க 2 பீடில் ஆட் பண்ணுங்கள். இப்போ 3 பீட் ஆட் பண்ணணும். Now add 3 beads again. Now add in 1 bead. So now add 3 beads again. ஸோ இதை வந்து இந்த பேஸ் பீட் அண்ட் சைட் பீடில் போடுறேன். ஆட் 2 பீட் டு ஃபினிஷ். அது பேஸ் பீடும் சைட் பீட்லேயும் போட்டு 2 பீட் போட்டு இந்த லைனை முடிக்கணும். So this line, if you see 6 5 5 will be there in this. Now 5 again, 1 2 5s, again 6 2 5s, again 6, then finish with 2 5. So when you count from the 6, there will be 4 single 5s, 1 2 3 4. இப்போ இது வந்து 6 5 5 வந்திருக்கும். இப்போ இதுலேருந்து இந்த 5ல் ஒன்றுத்தில் இந்த சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒரு 5, திருப்பியும் ஒரு 5, திருப்பியும் 6, திருப்பியும் 5 5 6, திருப்பியும் 5 5, இப்படி போட்டு முடிக்கணும். ஸோ இந்த சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா, இந்த 6லேருந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 இருக்கும். இந்த சைடில் 2 6 இருக்கும். அப்புறம் திருப்பியும் சென்டரில் 2 5 இருக்கும். ஸோ இந்த லைனு இதோட முடியும். அடுத்த லைனு 2 2 பீடாக எடுக்கணும். ஸோ இது முடிஞ்சுக்கு. இப்போ நம்ம 2 பீடில் ஆட் பண்ணியிருக்கோம். 4 பீடு இன்சர்ட் பண்ணணும். we have to insert 4 beads. சிக்ஸ் 2 பீடு எடுத்திருக்கோம். 4 பீடு போட்டுட்டு 6 ஆகிருக்கு. ஸோ நோ அகெயின் பேஸில் வந்து 2 பீடு போடுங்க. So I have taken 2 base beads, added 4 beads and got this side 6 count here. Again here
base there are 2, side there is 1. Again I'm going to add 3 beads. Again add, insert in 2 beads. திருப்பி இப்போ 2. ஸோ இதே மாதிரி 2 பீட்ஸாக எடுத்து 3 போட்டு இந்த லைனை முடிக்கணும். See like this, take 2 base beads, add 3 beads and make this 6 count, 2 till the last. We'll see after we get to this line, after we finish this line. So பார்த்தீங்கன்னா இது ஒரு ரவுண்ட் ஃபினிஷ் பண்ணிட்டேன். I finish this one round, come to the last here. So inserting it here. Add 2 beads to finish. 2 பனி போட்டு முடிங்க. இப்போது இந்த லைன் ஃபுல்லாகவே 6 தான் போட்டிருக்கோம். இந்த லைனில் மாறி மாறி வந்துச்சு. இந்த லைன் ஃபுல்லாகவே 6 தான். இப்போது இந்த பீட் எடுத்து இங்கே இன்சர்ட் பண்ணிவிட்டு திருப்பி பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஃபுல்லாகவே 2 பீட் எடுத்து 4 3 போட்டு இது ஒரு லைன் போட்டு முடிக்கணும். இது போட்ட மாதிரி இன்னொரு லைன் போடணும். Now how we made this line, the same way do one more line on top. We'll see after finishing it. அந்த ஒரு லைன் ஃபுல்லாக முடிச்சுட்டு பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 லைன் போட்டாச்சு. Now I finished 2 lines. Now the wire is here. Now again here I am going to add 4 beads. திருப்பி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 லைன் முடிச்சிட்டேன். அடுத்த லைனுக்கு திருப்பி 4 பீடு போடுறேன். ஸோ இப்போ இங்கே திருப்பியும் 2 பீடில் ஆட் பண்ணும். Now again here we have to add in 2 beads. Again now add 3 beads here. Three beads, again intersect 3 bead add பண்ணிட்டு intersect பண்ணுங்க. again திருப்பி அடுத்தது
அகெயின் 3 பீடு போடுங்க, இன்டர்செக்ட் பண்ணணும். Again add 3 beads and intersect. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது சென்டர். ஸோ இதுலேருந்து வருது இந்த பீட் இந்த லைன் தான் வருது, இது சென்டருக்கு. சென்டர்லேருந்து இந்த சைடில் ஒன்று, இந்த சைடில் ஒன்று, சென்டர்லேருந்து இந்த சைடில் ஒன்று, இந்த சைடில் ஒன்று, இது எல்லாமே இந்த சேம் கலர் வரும். அடுத்தது வந்து கலர் மாறும். See from the center, this is the center. All other has 5. Only this side will have 6. This is, when you go this way, this is the center. So in the center, either one side on either will be the same color. Now the next one, the color will change. So now we have to add alternate colors like this. So based on my color, I am adding pink, green and pink. So 3 beads has been added, pink, green and pink. Now we need to intersect again. ஸோ இந்த இடத்துல வரும்போது பிங்க், க்ரீன் அண்ட் பிங்க். இப்போ இங்கே வரும்போது இந்த க்ரீன் பக்கத்தில் இருக்கிறதே திருப்பியும் க்ரீன் வரணும். க்ரீன் அண்ட் 2 பிங்க். ஓகே, அகெயின் இந்த லைன் வந்து பிங்க் தான் வரும், திருப்பியும் கலர் வராது. ஸோ 3 பிங்க், இப்போ இது லாஸ்ட் 2 திருப்பி கலர் சேஞ்ச் ஆகும். ஸோ பிங்க், green and pink. The last 2, the color will change. It will be in the sequence of pink, green and pink. Again, this is the last.
இப்போ இங்கே ஒரு க்ரீன் ஒரு பிங்க்கு. ஸோ திஸ் ரவுண்ட் இஸ் ஓவர். இந்த லைன் இதோட முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ if you see, this is the center, this one. இதுதான் சென்டரு. இதில் 1 இருக்குது, 2 இருக்குது சேம் கலர். அடுத்த 2 கலர் சேஞ்ச் ஆகும். அடுத்தது வந்து ஃபுல்லாக சேம் கலர் வரும். அடுத்த 2 வந்து கலர் சேஞ்ச் ஆகும். ஸோ உங்களுக்கு இந்த டிசைன் தான் வரணும். ஸோ now here இது முடிஞ்சிருச்சு. அடுத்த லைன் பார்ப்போம். அடுத்த லைன் இங்கே போடும்போது பார்த்தீங்கன்னா இந்த நம்ம கலர் சேஞ்ச் பண்ண இடத்துல மட்டும் இந்த 6 வரணும். அதுக்கேற்ற மாதிரி போடணும். ஸோ இந்த நெக்ஸ்ட் லைன், the places where the color has changed, only those 6 should be the same color. So when I'm doing here, I will add 4. You have to add 4 beads. Instead of the same color, I'll add 3 of the same color and 1 of the green. ஸோ இந்த பச்சை கலர் வர இடத்துல மட்டும் 6மே ஒரே கலராக வரணும். ஸோ இப்போ நம்ம 4 பீடு ஆட் பண்ணோம் இல்லையா, நான் 3 பிங்க்கு ஒரு க்ரீன் ஆட் பண்ணுறேன். மூணு பிங்க் ஒரு க்ரீன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இங்கே வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல 3 க்ரீனு. now here in this place you should add 3 green. இந்த இடத்துல மட்டும்தான் நமக்கு கலர் மாறும்.